நண்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து ஒரு ஜியோ வந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2 டேஸ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரப்போகுது. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வீடியோ போட்டலான்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இதை பற்றின வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் போட்டிருக்காங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல டைப் ஆஃப் இருக்குது. பதிவரை எழுத்தாளர், அலுவலக உதவியாளர், மேற்பார்வையாளர், அதே மாதிரி இரவு காவலர், ஈர்ப்பு ஓட்டுநர், இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் நிறையா பார்த்தீங்கன்னா இருக்குது. நமக்கு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் வேகன்சி, என்னென்ன டைப் ஆஃப் போஸ்டிங் எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கட்டணம் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்டணமும் இல்லை. ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நமக்கு பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி மாவட்டம் வாரியாக பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போ எப்படி சத்துணவு வேலை, அங்கன்வாடி வேலை, இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலை பார்த்திங்கன்னா மாவட்டம் வாரியாக வந்துச்சு. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி நீங்கள் மினிமம் பார்த்திங்கன்னா 8th டிகிரி படிச்சிங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வேலை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேலை பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிச்சு வாங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பார்த்திங்கன்னா வீடியோ இன்னும் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு போடுவோம். நீங்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதெல்லாம் பார்க்கணும். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம பார்த்திங்கன்னா விரிவாக எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன், எந்த மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே பற்றிலாம் பார்க்கலாம். பணியிடங்களின் பெயர் மற்றும் காலி பணியிடங்களின் எண்ணிக்கைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக கொடுத்துருக்காங்க. மேலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுனா மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளம் அல்லது கலெக்டர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் சொல்லி கொடுத்துருவோம். என்னென்ன பதவின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். அலுவலக உதவியாளர், மேற்பார்வையாளர், பொறியியல் உதவியாளர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பதிவு எழுத்தாளர், அதே மாதிரி டிரைவர் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இரவு காவல்காரன், இரவு காவலர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அலுவலக உதவியாளருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பதிவு எழுத்தாளருக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். மேற்பார்வையாளருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா சிவிலில் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குங்க. டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமத்தோட நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இரவு காவலருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், எந்த ஒரு கல்வி தகுதி இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொழி தேவை. அனைத்து விண்ணப்பத்தாரும் பார்த்திங்கன்னா தமிழ் பார்த்திங்கன்னா நல்லா சரளமாக படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எல்லாமே தமிழில் தான் பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் தெரியாதவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா எந்த ஜாப் எடுத்தாலும் தமிழ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா வயது வரும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 32. நீங்கள் 18லேருந்து 32 வயதுக்கு உள்ளக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி SC ST OBC இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விதவை இந்த மாதிரி இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தளர்வு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன். அது நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி விண்ணப்பிக்கும் போது உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வயது சான்றிதழ் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, அப்படி இல்லைனா 12th மார்க் ஷீட்டு, இல்லைனா பிறப்பு சான்றிதழ், டிசி இந்த மாதிரி ஏதாவது இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்திக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கும் போது. அடுத்து இந்த ஜாப்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா 17,700 50,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா அலவன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,000-30,000 கிட்ட வரும். இது பார்த்தீங்கன்னா பேசிக் தான். இது இல்லாத அலவன்ஸ்லாம் DRA இந்த மாதிரி HRA இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. பதிவு எழுத்தாளருக்கு பார்த்தீங்கன்னா 15,900 50,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேற்பார்வையாளருக்கு மாதம் 35,400 62,000 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 19,500 58,000 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இரவு காவலருக்கு 15,700 50,000 பார்த்தீங்கன்னா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ பண்ணக்கூடியது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் கூட இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நம்ம அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி கூடுதல் நன்மை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருங்கால வைப்பு நிதி, பிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஊதியத்துடன் கூடிய விடுப்பு மற்றும் தற்செயல் விடுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்பளத்தோடு பார்த்தீங்கன்னா லீவ் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. பணிக்கொடை பார்த்தீங்கன்னா இருக்குன்னா அரசு காப்பீடு திட்டம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓய்வூதியம் முறைப்படுத்தலுக்கு பிறகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பாதுகாப்பு சரியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு மற்றும் குடும்ப நல சலுகைலாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் இருக்கும். இதெல்லாம் சரியான நேரத்தில் இருக்கும்.
அதேமாரி உங்கள் குடும்ப நலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சலுகைலாம் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கிட்ட இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முறை கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வெளிப்படையாகவும் நியாயமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்தை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா மாறுபடலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா போடுறீங்க. அந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குதா, உங்களுடைய தகுதியெலாம் இருக்குதா, எல்லாமே முன்னுரிமை இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ அப்படின்னா எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்தந்த மாவட்ட அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்து இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நகல் வச்சு அனுப்பியிருப்பீங்க, அதெல்லாம் ஒரிஜினலாக இருக்குதா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுவாங்க. இறுதி தேர்வு பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா செயல்திறன் இடஒதுக்கீடு கொள்கையின்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் இன்டர்வியூக்கும் அதேமாதிரி இடஒதுக்கீடு முன்னுரிமையெலாம் இருக்கும், அதுக்கெலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த முன்னுரிமை யாராருக்கு இருக்குன்னா விதவை, அதுவே கணவரால் கைவிடப்பட்டோர், இந்த 2 பெண் குழந்தைங்க, இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவை இழந்தவங்க, அதேமாதிரி தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி மாவட்டம் வாரியாக வரும்போது இனச்சுழற்சி வயசாக வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. விண்ணப்பதாரருக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இது கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்க வேண்டாம். உங்களுடைய மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் சேர் அறிவிப்பு வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக இருக்கும். மாவட்டம் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூர்த்தி செஞ்சு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அப்படி இல்லைனா ஊரக வளர்ச்சி அலுவலகத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேவையான அனைத்து சுய சான்றிதழும் நகலில் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்டு தேவை, ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதேமாதிரி கல்வி சான்றிதழ், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படிச்சிருந்தீங்களா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மார்க் ஷீட் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதேமாதிரி 10th மார்க் ஷீட்டு, பிறப்பு சான்றிதழுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சமூக சான்றிதழ் SC ST OBC இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதேமாதிரி பிறப்பு சான்றிதழ் செல்லுபடியாகவும் ஓட்டுநர் உரிமை வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓட்டுநர் பதவிக்கு மட்டும், மீதிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முழுமையற்ற படிவங்கள் அல்லது காணாமல் போன ஆவணங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் வச்சு அனுப்பினாலும் அதேமாதிரி காணாமல் ஏதாவது டாக்குமெண்ட் போனாலும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுக்காக விண்ணப்பிக்கணும்னா குறைந்தபட்ச தகுதி, அதாவது 8வது 10th டிப்ளமோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 62,000 ரூபா வரைக்கும் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. இது நிரந்தர ஜாப்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி PF மற்றும் குடும்ப நல சலுகைலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. உங்களுடைய சொந்த மாவட்டத்தில் சொந்த ஊர்லேயே வேலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டணம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எளிமையாக ஆஃப்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு விண்ணப்பிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் விரிவாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷனில் கூட இந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையா, நான் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக எடுத்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்னை வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.